ஆமா அப்படியே இரவுக்குள்ள அழுகை எனக்கு தான் இப்படி அழுகிற எல்லாம் எனக்கு காட்டுறது இல்லை இவங்க தான் பெஸ்ட் இப்படி அழுகிற எல்லாம் எனக்கு எல்லாம் அந்த அழுகை எல்லாம் தராது இன்னும் தெரியாது பிள்ளைல சும்மா லைட்டாக வாங்கினது வேண்டி சாப்பிடுவோன்னு வந்துட்டோம். அப்படி குட் மார்னிங் மக்களே. இன்றைக்கு என்னென்னா அப்பா இங்கே வலிக்கிட்டார் சொல்லுங்க போகிறதுக்கு கோட் ஷூட்டெல்லாம் வட்டுச்சு அப்படியே இந்த அடிடாஸ் அந்த ஜீன்ஸும் ஒருத்தரம் போயில நான் தான் போகிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு முதல்ல கண்டுபிடிச்சிருக்கீங்க யார் போகிறேன்ட்டு. நான் தான் ஸ்ரீலங்காவுக்கு போகிறேன்னா இப்பையும் போடலாம், இப்பையும் போடுவேன். டிக்கெட் வேணுமெண்டா போடலாம், பட் அண்டு போடலாம். ஏன்னா நான் போட்ட டிக்கெட் எவ்வளவு போட்டான்னு கேட்டாண்டா அதிர்ந்து போடுவீங்க. அதனால் உங்களுக்கு வணக்கம். இப்போ நான் எங்கே போக போகிறோம்டா இப்போ ஒரு சின்ன ஷாப்பிங் ஒன்றுக்கு போக போகிறோம். போயிட்டு அது பிறகு கணக்க வேலை இருக்குங்க. ஸோ நாளைக்கு ஃப்ளைட் இருக்குது. ஸோ எல்லோரும் அதுக்காக வேண்டி ரெடி ஆகணும். இங்கே அம்மா தான் ஒரே அழுகையாக கிடக்குது. என்ன நேம் வேற இல்லையா நீங்கள் சொல்லுங்க யார் போடுறது? இப்போ அப்பா தானே போகுது. அப்பாடா கேட்கணும் நீங்கள். அப்புறம் தானே போகுது. ஒரு மாதம் வந்து போதும். ஓ ஓகே. இப்போ நாங்கள் ஷாப்பிங் வந்திருக்கோம். ஷாப்பிங்கன்னா இங்கேன்னா ஒஷோவா சென்டருக்கு. உங்களோட விட்ட வச்சா வடியாக கிடக்குமா? உங்களோட விட்ட வச்சா வடியாக கிடக்குமா? இல்லை ஸ்டைல் கோட்டுகள் பண்ணி போட்டீங்க என்ன? அம்மா பையன் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு கூட்டி கொண்டு போகிறோன்னா நீங்கள் கூட்டி கொண்டு போகலாம். ஒரு மணிக்கு அதுக்கு $20 அவா பே பண்ணுவான். ட்ரெஸ்லாம் நிற்குது. சோத்த கலர் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் தான் ஊருக்கு போகிறீங்க அவ்வளோ ஷாப்பிங்? 5 ரூபாயோ? யார் சொன்ன 5 ரூபான்ட்டு? ஓகே. இப்போ நாங்கள் ஷாப்பிங் முடிஞ்சு அபிஸ்டனை பிக்கப் பண்ண போகிறோம். உண்மைக்கும் கூட்டிட்டு போறியா இல்லை சும்மா சொல்றியான்னு அவக்கு டவுட், இன்னுமே டவுட்ல இருக்கா. வீட்டை போய் லக்கேஜ் எல்லாம் எடுத்து அடுக்க வடிக்கிட்ட தெரியும் தானே இது உண்மை இது போய் யார் போறான்னு தெரியும். நீங்களும் போய் சொல்ல தூங்கிவிட்டீங்க. கடையில் சாமானம் வாங்கிக்கொண்டு சாப்பாடு சும்மா நார்மல் சாப்பாடு வாங்கினது, சும்மா லைட்டாக வாங்கினது வேண்டி சாப்பிடுவோன்னு வந்துட்டோம். அப்படியே மேத்தி கொண்டு வந்தாச்சு. முரட்டுக்கால படம் பார்க்கலாம்ப்பா. எனக்கு அப்பாவுக்கு ஷாப்பிங் பண்ணி கொடுத்துக்கிறாங்க ஊருக்கு போகிறதுக்கு. இங்கே ஊருக்கு கொண்டு போகிறதுக்கு ஆளுக்கு ஷாப்பிங் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. நோடு போயிடலாம். அதில் வடிவாக்குறேன் என்ன சைடில் பார்க்க பொறாமையாக கிடக்கு. அப்புறம் பார்க்க என்ன பொறாமையாக கிடக்கல. ஸ்டைல பார்த்துக்கல. ஷர்ட்டு போட்டோட கிலோ குறைச்சிருவோம். குட் மார்னிங் மக்களே. இன்றைக்கு என்னென்னா அப்பா இங்கே வலிக்கிட்டார் சொல்லுங்க போகிறதுக்கு கோட் ஷூட்டெல்லாம் வட்டுச்சு அப்படியே இந்த அடிடாஸ் அந்த ஜீன்ஸும் போட்டிருக்குறாள் புதுசாக. இன்றைக்கு அங்கால அம்மா சோகத்தோடு நிற்குதாள். எப்போ என்ன விடுவீங்கன்னு காரில் பள்ளிக்கு கொண்டே விடட்டாமன்னு கேட்குறாரு. அவன் ஸ்கூலில் எப்படி போகுது உனக்கு? போகுது என்னென்னு போகுது இது நடந்து போகல. அதே இடத்துல இருக்குது. ஆனால் போகுது நடந்து போகிறதில்ல. கரை ஒரு நாளுக்குள்ள போட்டுவிடாது. கரை எப்படி வலிக்கிட்டேன் கனடா போகிறதுக்கு ஊருக்கு. ஜக்கெட் எல்லாம் போட்டு சும்மா ஜக்கெட்டோட இப்படி வலிக்கிட்ட இஞ்சால ஒரு ஆளுக்கு எரிக்குது. இந்த அளவுக்கு சரியான எரிச்சல் எரியுது. இவர் நல்ல வடியாகிற சந்தோஷமா. வணக்கம் மண்டலம். நமஸ்தே நமஸ்காரம். ஓகே வணக்கம். இப்போ என்னென்னா இண்டையிலேருந்து அபிகிட்ட கார் பொறுப்பு கொடுக்க போகிறோம். நம்மளா கார் ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 2 நிமிஷம் ஸ்டார்ட்டில் விட வேணும். நான் உடனே எடுக்கினா தான் நீ ஸ்டார்ட்டில் விட்டுட்டு எடுக்க வேணும். எங்கேண்டா முக்கியம் என்னென்னா அம்மா கடைக்கு போகணும் அங்கே போகணும் போய் தெரிஞ்சு வைப்பேன். அது விடாத குடிக்கொண்டு போக மாட்டேன். குடிக்கொண்டு போகாது. எப்பயாவது மாதத்தில் ஒரு கதை குடிக்கொண்டு போகும். என்ன போய் ஒவ்வொரு நாளும் கடைக்கு போக பையன் இவனை தான் வச்சு டார்ச்சர் பண்ண பிறகு என்ன நான் ஒரு மாதத்துக்கு மேலே நிற்க மாட்டேன். இப்போ அவர்கிட்ட கார் கொடுத்துருக்கு. ஆள் டிரைவர் இன்னைக்கு வர்றான். டிரைவர் நம்பர் பிளேட் படம் பிடிச்சிச்சு. பாடம் ஸ்கூலுக்கு காரில் பஸ் டைம் போகிற நான் ஸ்கூலுக்கு காரில் நீ ஓடி போகிற கார் ஒன்றை பார்க் பண்ண போகிற. காரை க்ளீன் பண்ணிருக்கா நீ ஆகுது. டைம் இருக்கு நான் குப்பை ஓட்ட கிடக்கு இல்லை. அதன் கிடக்கொண்டு வேறு உள்ள இதன் சாமான தேவை இல்லாமல்
ஸ்டார்ட் பண்ணு. பேக்கு கலட்டி வைக்கணும்டா. ஓகே, ஸோ இவர்கிட்ட தான் கொடுத்துட அப்புறம் இனி வீட்டு பொறுப்புகள் கொஞ்சம் நாளைக்கு அபிதான் பார்க்க போகிறார். கனகாலமாக ப்ளக் பண்ணி போட்டு போவேன். மாமா நிப்பானதில் லைட்டு ஸ்பீடு பார்த்து போனேன்டா. சரி, உள்ளெடுக்காத இடங்கள் பார்த்து போகணும். அவன் கார் ஓடுவானுங்க, ஆல்ரெடி கார் எல்லாம் போய் வந்தால் ஆள் ஓடும். இப்போ என்னென்னா நாங்கள் இன்னும் ஒரு 1-2 ஹவர்ஸில் வலிக்கிறவனும் ஊபரில் தான் போகணும். ஏன்னா காரில் போய் இன்னொரு ஆளை கூப்பிட்டு அதை டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவன் டைம் எம்புனாகி எந்த டைம் எம்புனாகி அப்போ போகிறது வாரது 2 பாட்டு இருக்குது. ஸோ அதால் நான் 1 வே ஊவர் அடித்து போனேன்டா. எனக்கு தோழியில் பஸ்ஸில் போக மட்டும் பார்த்தேன்னா இங்கே இருந்து ஏர்போர்ட்டு பஸ்ஸில் போகிற சரியான கஷ்டம். 2 ஹவர்ஸ் மேலே எடுக்குது. அதால் நான் பஸ்ஸை கேன்சல் பண்ணி போட்டேன். ஃப்ளைட் டிக்கெட் இப்போ பார்த்தேன்னா ஹாங்காங் தான் முதலாவது ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஃப்ளைட் டிக்கெட்டும் ஏதோ ஒரு ரீஷெடியூல் பண்ணியிருக்கேன்னு சொல்லி வந்திருக்கு. அது என்ன விளக்கம்னு தெரியலோ, அதை போய் நான் தான் போய் பார்க்க போகிறேன். ஸோ லக்கேஜ் கொண்டும் கொண்டு போயில்லைங்க, ஒரு சாமானமே நான் கொண்டு போயில. ஹேண்ட் லக்கேஜ் தான் நோம்பலாகி போடுறேன். ஸோ எனக்கு அந்த லக்கேஜ் கொண்டு போகிற பழக்கம் கூடாது. ஏன்னா அதுவே ஒவ்வொருத்தரும் சாமான் கொண்டு வருவாங்க. நான் வெக்கேஷன் போகிறதில்லை, நான் எதனா ஒரு தேவைக்காக வேண்டி தான் போவேன் எப்பயும். இப்போ எடுக்கலாமா? நான் உங்களோட பேருந்து இதில் பற்றி கதைக்கிறேன். கணக்கு விஷயங்கள் கதைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லையும் வேணும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், நான் எங்கே போகிறேன்ற உங்களுக்கு தெரியும். ஸோ நிறைய அப்டேட்டுகள் இனி வரும். புதுசாக கணக்கு விஷயம் இருக்குது. யார் போகிறேன்றதையும் உங்களுக்கு கொஞ்சம் இதில் நான் சொல்கிறேன். ஆனால் கார் வடிவாக தான் கிடக்குது. என்ன கரெக்டாக இப்போ இதில் பார்க்க அமராவில் பார்க்க நல்ல வடிவாக கிடக்குது. குளிருந்து வாங்கி விடுங்க. நீ வின்டர் டயர் மாற்றணுமே, நீ அதெல்லாம் நகரத்தோட அதை பாரு உங்களோட. நேற்று அடிச்சு விட்டார் ஒரு சவுண்ட் ஒன்று. இப்போ வலிக்கிட்ட ஒவ்வொரு அடிச்சாச்சு. இங்கே என்ன நீங்கள் யார் இப்போ வலிக்கிறேன் அதை சொல்லுங்க. யார் போகிறது? நீங்களும் போகிறீங்க. நீங்கள் இன்னும் 13 வரியம் பண்ணால் இன்னும் 1 வரியம் தான் முடிஞ்சதுன்னா 10 வரியம் இருக்கணும். 12 வரியம் இருக்கணும். இன்னும் 12 வரியம் கனடாவில் நீங்கள் இருந்துட்டு தான் போகணும். இந்தியாவில் எங்கே ஹோட் ஷூட்டு? கோட் சூட்டு தேவையில்லை. இப்படியே வண்டியா இப்படி போறீங்களா? இவர்தான் ஸ்ரீலங்கா போகிறா தெரியுமா? கோட் ஷூட்டு எடுனே. கோட் சூட்டு தேவையில்லை. எப்படியே வருவார் ஆளுக்கு கொண்டு இவன் நம்பிட்டா ஸ்ரீலங்கா இவர் நான் போகிறேன். அண்டைக்கு சாமான இல்லாம தந்தில வச்சு அங்க மச்சம் வாங்கி போட்டாங்க. நீங்க நிறைய சட்டி இதுகள் கிடக்குது. நீங்கள் எப்படி இருக்கீங்களா? நீங்க வரையில வரணும்னு சொன்னீங்க. யார் விட்டுட்டு போறது? நானும் அங்கே விட்டுட்டு போறேன். இப்போ டிக்கெட் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியான மளிகை டிக்கெட் ஒன்று கிடக்குது. வரப்படியா இப்படி ஏறலாம். வந்து 22 ஹவர்ஸில் போயிடலாம். அப்போ எடுத்துன்னு போகிறானே ஒருத்தரம் போயில நான் தான் போகிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு முதல்ல கண்டுபிடிச்சிருக்கீங்க யார் போகிறேன்ட்டு. நான் தான் ஸ்ரீலங்காவுக்கு போகிறேன்னா ஹாங்காங் தான் முதலாவது ட்ரான்சிட். ஸோ அங்கால போய் சொல்கிறேன். என்னென்னா நான் தான் வலிக்கிற பொண்ணுங்க எங்கேன்றது நீங்கள் வீடியோவை தொண்ணூற்றி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். மோஸ்ட்லி எல்லோரும் கண்டுபிடிச்சிருக்கலாம், சில பேர் கண்டுபிடிக்காமையும் இருக்கலாம். இப்போ நான் என்னென்னா ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். ஊபர் அடிக்க போகிறீங்கன்னா என்ன செய்வீங்கன்னா ஒரு 2-3 தடவை ஊபரை க்ளோஸ் பண்ணி அப்போ க்ளோஸ் பண்ணி திருப்பி ரேட்டை பாருங்கள். எனக்கு இப்படி தான் $90 கிட்ட காட்டி இப்போ $74 வந்துருக்குது ரைடு. ஏன்னா 7 மினிட்ல பிக்காமட்டு சொல்லியிருக்கு. எனக்கு டைம் இருக்கிறதால கொஞ்சம் பொறுமையாக போகலாம். ஃப்ளைட் டைம் என்னென்னா 3:30. பெருசாக லக்கேஜ் ஒன்றும் கொண்டு போயிடல. ஒரு சாமானம் கொண்டு ஒரு லக்கேஜுக்குள்ள சும்மா எனக்கு தேவையான உடுப்புகள் மட்டும்தான் கொண்டு போகிறேன். மற்றபடி ஒரு சாமானுமே கொண்டு போயிடல. ஏன்டா நான் போகிற விஷயம் வேறு. அடுத்தது வெக்கேஷன் போயிடல. இப்போ எல்லாருமே வெக்கேஷன் நினைப்பீங்க. அதை விட இன்னொரு விஷயம், கல்யாணம் கட்டி விட்டுட்டு போகிறதும் ஒரு கொஞ்சம் கவலையாக இருக்குது. அவங்க சரியாக கவலைப்படுறாங்க. கூட்டிகிட்டு போய் தான் கேட்டேன். நான் நிறைய தரம் கேள்விகள் கேட்டேன். நான் வாங்கன்னா அவன் வரல. ஏன்னாண்டா சுச்சுவேஷன் தெரியும் அவனுக்கும். ஸோ அவருக்கு ஒரு ஒர்க் இஷ்யூ இருக்கிறதால அது வர விட்டுவாங்க. இதுவாங்க என்ன மிஸ் பண்ணுற மாதிரி தெரியலையே. மிஸ் பண்ணல நம்பிட்டு இப்போ கல்யாணம் கட்டிட்டு விட்டு போகிறது கவலையில் இருக்கும். நான் கேட்டு நானுங்க வாங்க வண்டி இப்பயும் பெறலாம். இப்பயும் போடுவேன். டிக்கெட் வேணுமெண்டா போடலாம். பட் 2 போடலாம். ஏன்னா நான் போட்ட டிக்கெட் இவ்வளவு போட்டு கேட்டாண்டா அதிர்ந்து போடுவீங்க. ஆனால் உங்களை பேருந்து சொல்லுவாங்க. எப்பயும் சொல்லுவாங்க இவ்வளோ போனாங்க.
அது உங்களுக்கு பேருந்து நான் சொல்கிறேன் எவ்வளோ அது டிக்கெட் போட்டு நான் இப்போ போட்டாலும் டிக்கெட் அந்த டிக்கெட் போடலாம் கூட எவ்வளோ அதுக்கு இருக்குன்னு ஸோ அலுவலா போகிறதால வந்து பிரியோசனம் இல்லையாமன்னு சொல்லி அவங்க என்ன அந்த சுச்சுவேஷனை விளங்கி கொள்றீங்க என்ன லைஃப்பில் என்னென்ன சுச்சுவேஷன்ன்றதை விளக்கி கொண்டு விட்டுருக்குறாங்க. ஆனால் இரவு நல்ல பேச்செல்லாம் நடந்தது. இப்போவே இந்த மாறிக்குது. மிஸ் பண்ணுவீங்களோ? ஆமாம், அப்படியே இரவு ஃபுல்லாக அழுகை எனக்கு தான் இப்படி அழுகிற எல்லாம் எனக்கு காட்டுறது இல்லை. இவங்க தான் பெஸ்ட்டு. இப்படி அழுகிற எல்லாம் எனக்கு எல்லாம் அந்த அழுகை எல்லாம் தராது. இன்னும் தெரியாது பிள்ளைலேருந்து பழகிட்டது. என்ன வெக்கேஷன் போயிலன்னு யோசிப்பீங்க கல்யாணம் கட்டிட்டு. ஏன் போயில வெக்கேஷன்? அம்மாக்கள் நிற்கிற மாமாவில் தான் விட்டுட்டு போயிடலாது. அந்த எனக்கு அம்மாக்களை கூட்டிக் கொண்டு போவோம். எல்லாரும் கூட்டிக் கொண்டு போவோம்னா நான் கூட்டிகிட்டு போயிட்டோம். அதனால நாங்கள் அந்த விடாம போயிடல. வீட்டு என்ன இல்லை பண்ணா இருந்தேன் வேலையை எல்லாத்துக்கும் நான் கட்டாயம் செக் பண்ண வேண்டிய விஷயம் உங்களுக்கு தெரியும். நான் பாஸ்போர்ட் என்ன எதுவும் ஒருக்கா திருப்பி பார்ப்போம். பாஸ்போர்ட் வச்சுக்கணும்னு பாஸ்போர்ட் நான் தினதரம் பாஸ்போர்ட் திருப்பி ஒருக்கா பார்க்கணும். ஏன்னா உடம்பு எல்லா நாளும் மிஸ் ஆகுது. இந்த இடக்கு எந்த பாஸ்போர்ட் பார்ப்போம். வேடி எடுத்துட்டு போனாலும் இந்த பாஸ்போர்ட் தான் ரொம்ப பிரச்சனை இல்லை. எந்த பாஸ்போர்ட் இல்லை இந்த டைம் வெளிஞ்சிருந்தேன். ரெண்டு பாஸ்போர்ட் தான். பாஸ்போர்ட் எடுத்தாச்சு. ஓகே, பாய் பாய். நீங்கள் ஒரு கடைக்கும் போது செலவழிக்கும் ஃபுல்லாக. நீங்கள் இப்படியே 13 வரையும் ஸ்ரீலங்காவுக்கு போகாமல் எங்கே இருந்து உழைச்சி காசு சேர்த்து பவிக்கு ஒரு கார் ஒன்று வடி கொடுக்கும். இது கட்டு இன்சூரன்ஸ் கார் கட்ட உழைச்சி கொடுக்க போகிறீங்களோ? ஓகேங்க. இப்போ நாங்கள் சொப்ஸும் கொண்டு வர அந்த செருப்பு குளிர போகுது மேசருக்கு. அடுத்த டிக்கெட் போட்டு நான் பாரேன். எங்க போறீங்க? டிக்கெட் போட்டு ஸ்ரீலங்காவா? ஸ்ரீலங்கா வர போறீங்களா? யார் டிக்கெட் போடுறது? பாஸ்போர்ட் எடுத்து ஒழிச்சு வைக்கோங்க. கிடக்கு பாஸ்போர்ட் எடுத்து ஒழிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஒழிச்சு வச்சுடுங்க. பாஸ்போர்ட் எடுத்து ஒழிச்சு வைக்கோ. ஓகே, எங்க போறேன்னு யாருக்கும் கண்டுபிடிச்சா கொமெண்ட்ஸ் வருவாங்க. எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நான் தெரியும். ஆனாலும் கடைசி வரைக்கும் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும். என்ன எங்க போறேன்னா என்ன முகம் படிவு இல்லாம கிடக்கு எனக்கு. நீங்களும் ஓகே ஆங்கடா. பாய் பாய் பாய். நீங்க போக உள்ள நான் போட்டு வரேன். என்ன மாதிரி எங்க போறேன் உங்களுக்கு சந்தோஷம். நீ கடை கடையா சுத்தி அது குளிர் வந்துடும். கொஞ்சம் நல்லா சுத்தி இல்லாது. அப்புறம் தான் எல்லாரும் போறேன்னு யோசிச்சிருப்பீங்க. ஆனா அப்பா போயில நான் மட்டும்தான் போறேன். கடை கடையா சுத்தி தெரிய அவி உன்னை விட முதலாம் நம்பர், நீ 2ஆம் நம்பர். அதுக்கெல்லாம் சொல்லி வச்சுக்கிறோம் விளக்கம். அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்க. கார் அவன் ஓடிக்கொண்டு தெரியலாம். வேலை கிடக்க அவனுக்கு வேற வேலையா. இப்போ கார் கொஞ்சம் பொதுமா இருந்து நீங்கள் கார் லைசன்ஸ் எப்படி கப்புறீங்க? நாங்க எடுத்து வச்சிருக்கோம். நீ வரைக்கும் ஏத்த வரோம். வீடை கிளீன் பண்ணுங்க. சரியா? வீடு கிளீன் பண்ணி நீங்க வீடு உடுப்பு இப்படி மலை மாதிரி குச்சிக்கிட்ட கனடாவுல மலை மாதிரியே நடக்குது. எல்லா இடத்துலயும் வீடு கிளீன் பண்றது வேற. பார்த்தீங்க டெஸ்ட்ல தான் நோட் வந்திருக்கு. பாத்தீங்க போல. ஓ, இந்த டெஸ்ட்ல தான் வருது. அது நீலக்கார், நான் நீலக்கார் லக்கேஜ். பார்த்தீங்களா? நீல லக்கேஜ் நீலக்கார். ஓகே, அதுக்கு பிறகு கார் வருது. ஊவர் அடிச்சா கொஞ்சம் லேட் ஆகிட்டது. உங்களுக்கு தெரியும் தானே, எப்படியும் லேட் ஆகிடுவேன். எல்லாம் செய்து முடிக்க கடைசியாக லேட் ஆகலாம். நோம்பலா என்ன நோம்பலா லேட்டாக போயிடும். என்ன என்னத்துக்காக வேண்டி போறேன்னு சொல்லுங்க. 2 மணி 1 மணி என்னத்துக்காக வேண்டி போறேன்னு சொல்லுங்க பாப்போம். என்னத்துக்காக வேண்டி போறேன்னு சொல்லுங்க பாப்போம். என்னது? நீல சேட்டு பிரமாதம். ஓகே, பாய் பாய். Hi, bro. Yes, bro. How are you? How are you? I'm good. வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும். இங்கே ஃபுல்லாக பயணம் அனுப்புகிற மாதிரி. பாய். ஓகே, ஸோ இப்போ டைம் என்னண்டா 12 மணிங்க கணக்கு.
12 மணி ஃப்ளைட்டு 3:30க்கு 3:30 மணி கிளம்பிக்கிறதுக்கு நான் போகிறேன். ஸோ ரஃபிக்கான நம்புகிறேன். ரஃபிக் ஆகினா சிக்கல் தான். டெஸ்லா கார் ஊபரில் பிக்கப் வந்துருக்கு. ஸோ எல்லாம் இப்படி தான் கார் வந்திருக்கு. நானே டெஸ்லாலாம் ஊர் ஓடினா கொஞ்ச நாள் மாடல் 3 ஆகும். 12:51 மணிக்கு கொண்டு இறக்குவார்னு சொல்லியிருக்கிறார். டிலே தான் போதுண்டு நினைக்கிறேன். பட் ஓகே, பிரச்சனை இல்லை. கொஞ்சம் வேகமாக செயல்பட்டால் ஓகே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைம் கொஞ்சம் ஓகே சரியாக வந்து கொஞ்சம் ட்ராஃபிக்காக இருந்தது. பட் நான் வந்துட்டேன். டெஸ்ட்லாம் அப்படிதான் 1 மணிக்கு வரேன்றது 1 மணிக்கு வந்துட்டு நம்ம மக்கள். இப்போ என்னென்னா நான் 2 ஃப்ளைட்டில் போகிறேன்னா ஹேத் பசிபிக். ஸோ இங்கே இருந்து ஹாங்காங் 15 மணித்தியாலம் ஃப்ளைட். 15 மணித்தியாலம் ஃப்ளைட்டில் இருக்கிறது சரியான மண்டை கொதியாக போகுது. பட் ஒன்றும் செய்யலை, அது இருந்து ஆனால் வேணும். இன்னொரு விஷயம், கொஞ்சம் வீட்டை அம்மா நார்மலாக அப்படி வலிக்கிட்டு போகிறனா அந்த மிஸ்ஸிங் ஃபீல்கள் இல்லை. பட் இப்போ கொஞ்சம் மிஸ்ஸிங் ஃபீல் இருக்குது. அது இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ அவங்க என்ன பாடுபடுறாங்களோ தெரியாது. நேற்று ஆள் சரியான ஒரு அழுகை இரவுக்குள்ள நார்மலாக இப்படி எனக்கா வெளியில் போகிறதுக்கெல்லாம் அலமாட்டணும். ஆனால் இவ்வளோ சரியான அந்த மிஸ் பண்ணுற ஃபீல் ஒன்று ஆள் இருக்குது. ஒன்றும் செய்யலை, அவங்க கூட்டிகிட்டு தான் வலிக்கினான். நான் வரையில தான் எனக்கு அம்மா அப்பாவோட இருக்கணுமா. அடுத்ததில் கூட அவங்க ஒர்க்கு ஒரு கொஞ்சம் பிரச்சனை, வேலையும் போகணும். அதால் அவங்க வர விரும்பலை. சிலங்க போயிருந்தாலும் இப்போ என்னோட வந்து பிரியோசனமும் இல்லை. அது அடுத்த விஷயம் என்ன, நான் எங்கே திரிவேணும்னு எனக்கு தெரியாது. என்ன அவ்வளோ அதுக்கு வேலை நிறைய ஒர்க் இருக்குது. இங்கே வந்தாச்சு, அங்கே போய் கதைக்கிறேன் உங்களோட. 2 ஃப்ளைட் ஹேத் பசிபிக் எங்கே நிற்கண்டா. ஸோ இதுக்கு நீங்கள் பார்த்து மிக வரலாலும் பெருசாக ஒருத்தரும் காணல, ஆக்கள் இல்லை போல் பெருசாக ஒருத்தரும். ஷோர்ட்ஸோட வந்துருக்கோம். அந்த ஜீன்ஸ் போட்டு ஜீன்ஸ் ஒரு பிக்சராக கிடைக்குது. கலாட்டி மாற்றி விட்டுருக்கு ஷோர்ட்ஸ். நம்பளாக இருக்கிறதுல லைனில் நிற்கிறான். 3:30க்கு ஃப்ளைட்டு. இப்போ 1 மணி டைம் இருக்குது. பட் எங்கே ஃப்ளைட்டுன்றதை தேடி பிடிக்கும். என்னதுக்கு எந்த ஃப்ளைட்டுங்க இவ்வளோ லைன் நிற்கிது? என்னதுக்கு அந்த ஆகுது பெரிய லைன் ஆகிறாங்க இந்த ஏரியா ஃபுல்லாக. ஏதோ ஒரு நியோஸ்ன்ற ஃப்ளைட்டுன்றே தான் கேள்வி போகிறோம். அதோட இதோ தெரியல. ஸோ என்னென்னா ஹேத் பசிபிக் தான் ஃப்ளைட்டு. எங்கே இருக்குண்டு பார்ப்போம். அங்கே நிற்கிது. ஸோ அதுக்கு ஆக்கள் இல்லைங்க, பெருசாக ஆக்கள் இல்லை. நான் போயிருப்பேன் நினைக்கிறேன். ஏன்டா நான் கொஞ்சம் லேட்டாக தானே வரேன். அதில் அப்புறம் எல்லாம் சடிமன் மூக்கு அடைச்சி மூக்கு சும்மா ஃபுல்லாக இதாகி கொண்டிருக்குது. முகம் எல்லாம் ஒரு மாதிரி கிடக்கு. Yeah, I can send you to assistant. There's probably something wrong with the ticket that you booked, so I can send you to assistant. Thank you. இல்லைங்க, புக் பண்ண டிக்கெட் ஏதோ இஷ்யூவாம். எனக்கு இந்த இஷ்யூவும் எனக்கு நார்மலாகி வாரது தானே, அப்படி தான் ஏதோ வந்துட்டு போல். போருங்க பார்ப்போம்.